ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஸ் லைஃப் ஸ்டோரி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். உளுந்தங்கஞ்சி பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுட்டு நாம் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ தட் நம்ம எப்போ வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக பேபிக்கு செஞ்சு தரலாம். இந்த உளுந்தோடு நான் 2 பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கேஷ்யூஸ் இந்த நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். உளுந்தோட ஸ்மெல்லு அது சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே நான் எப்போவுமே என்னோடய பேபிக்கு இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர்ஸ் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போவுமே நம்ம எனர்ஜி லெவல்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போ இன்ஸ்டண்ட்டாக வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆயிடுச்சுன்னா ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். யூஷுவலாக பேபிஸ்க்கு எல்லா தாலையுமே குக்கரில் வேக வச்சு ஈஸியாக கொடுத்துடலாம். பட் சில தால்ஸ் இந்த உளுந்த பருப்புலாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் பேபிஸ்க்கு கொஞ்சம் போய் சேரும். அட் த சேம் டைம் இதில் கால்சியம் நிறையா இருக்குது. அவங்க போன் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டீத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும், டீத் க்ரோயிங்க்கு. இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர் டைட்னர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஒரு 15 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நம்ம செஞ்சு வச்ச 2 ஸ்பூன்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி எந்த லம்ஸுமே இல்லாமல் கலந்து விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகி கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாதிரி பவுடர் ஃபார்ம் பண்ணி பொரிச் ஃபார்மேட் பேபிஸ்க்கு ஒரு 9 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 24 மந்த்ஸ் வரைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். என்னோடய பேபிக்கு 1 இயர் ப்ளஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் இந்த பவுடர் ரெகுலராக கொடுத்துட்டு தான் வரேன். 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு இந்த 2 ஸ்பூன்ஸ் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கிடுவாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஃபுட் கேட்டுட்டு. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஸோ தட் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் பேபிஸ்க்கு. 1+ இயராக இருந்தாங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இந்த பொரிச்சில் கீ ஆட் பண்ணுறோன்றதுனால நேச்சுரலாகவே நமக்கு அந்த ரிச்னஸ் வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் பேபிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசிபியை பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில் கொடுங்க. லைக் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொரிச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.